ஒரு வழியா நம்ம ரீபாட் பண்ண எல்லா செடிகளையுமே நல்ல நிழலான பகுதி இந்த காம்பவுண்ட் மேலே அடுக்கி வச்சாச்சு. ரீபாட் பண்ண உடனேயே நல்ல வெயிலில் செடிகளை வச்சா வளராதுங்க. இந்த மாதிரி நிழலான இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வெயிலான பகுதியில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின இந்த வெல்வெட் பிளான்ட் ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. கூடவே அந்த செடிகள் பக்கத்திலேயே நிறைய மிளகாய் கன்றுகள், கம்போஸ்ட் உரத்தில் இருந்த மிளகாய் விதைகள் எல்லாம் முளைத்து நிறைய மிளகாய் செடிகள் வளர்ந்துருக்கு. ரோட்டோரமாக பிடுங்கி கொண்டு வந்த செடி என்ன செடின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பூக்கள் வச்சு சின்ன பிஞ்சு வச்சுருந்துச்சு. இப்போ அது நல்லா காய்ந்து விதைக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு காராமணி செடி தாங்க. காம்பவுண்ட் சுவர் மேலே ஒரு சின்ன தொட்டியில் தானாக விதை விழுந்து வந்த சாமந்தி செடி இப்போ மொட்டு விட்டாச்சு. ரொம்ப குட்டி செடி தான், இருந்தாலும் அழகாக மொட்டு வச்சுருக்குங்க. கூடவே பால்சம் செடியும் வளர்ந்து வருது. சின்ன கட்டிங்காக நம்ம வச்சிருந்த பன்னீர் ரோஜாவும் ஒயிட் கலர் கொடி ரோஜாவும் ரொம்ப அழகாக நிறைய இளம் துளிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.